அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்னதான் டாபிக்ஸ் பேசினாலும், பல்வேறு வீடியோக்கள் நம்ம தொடர்ச்சியா பண்ணிட்டு வந்தாலும் கூட, கமெண்ட் செக்ஷன்ல நெறைய நண்பர்கள், சவுக்கு மீடியாவுடைய ஆதரவாளர்கள், ஃபேன்ஸ், சவுக்கு சங்கர் அவர்களை பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்லி நெறைய பேரு, சவுக்கு சங்கர் அவர்களை பற்றி அப்டேட் ஏதாச்சும் சொல்லுங்க. இப்ப அவரு எங்க இருக்காரு? எப்படி இருக்காரு? பாதுகாப்பா இருக்காரா? சவுக்கு மீடியா மீண்டும் தொடரப்படுமா? அவங்களுடைய அரசியல் அரட்டை ஷோஸ்லாம் நடத்தப்படுமா? அவங்களுடைய டீமுடைய நிலை என்ன? அப்படின்லாம் நெறைய கேள்விகள் நெறைய வீடியோல வந்துட்டே இருக்கும். பார்ப்பேன். பார்த்துட்டு சரி நம்ம ஒரு வீடியோ போட்டு நம்ம சொல்றோம் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் அதில ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான தகவல் இருந்தா சொல்லலாம். ஜஸ்ட் சவுக்கு சங்கர் அப்படின்னு டைட்டில் வச்சு நம்ம பாட்டுக்கு எதையாச்சும் ஒண்ணு பேசிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியா இருந்தேன். இந்த சூழல்ல நேற்று ஒரு செய்திய பார்க்க முடிஞ்சுச்சு. என்னன்னா, சவுக்கு மீடியால நெறியாளராக இருந்த நிதிஷ் அப்படிங்கிற பையன், ரொம்ப சின்ன பையன். கம்பேர் பண்ணும்போது என்னோட ரொம்ப சின்ன பையன். அந்த பையன் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். திராவிட மாடல் காவல்துறையால கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போ அவரு சிறை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. நெறைய நம்ம பார்க்கும்போது சோசியல் மீடியால அதுக்கான கண்டனங்கள்லாம் நெறைய பார்க்க முடியுது. ஏன்னாங்க ஒரு மீச கூட முளைக்காத பையன், ஒரு சின்ன பையன். அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ வில்லேஜ்லேருந்து வந்த பையன். இத்தனைக்கும் அப்பா கிடையாது. அப்படிலாம் இருக்கக்கூடிய சூழல்ல என்ன என்ன பெரிய கொலை குற்றம் பண்ணிட்டான், இல்ல என்ன பெரிய ஒரு கிரைம் பண்ணிட்டான்னு சொல்லி அந்த பையனெல்லாம் கூட கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு அளவு இல்லையா? அப்படின்ற மாரி பல்வேறு பதிவுகள்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஏற்கனவே லியோ அவர் முன்னாள் ஊழியர் சவுக்கு மீடியாவுல. அவரும் கைது செய்யப்பட்டு இப்பயும் சிறையில தான் இருந்துட்டு இருக்காரு. இது போக இன்னும் சில சவுக்கு மீடியாவை சார்ந்த ஊழியர்கள்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்ட்டு இப்போதைக்கு வெளியே இருக்கிறது மாலதி அவர்களும் சவுக்கு சங்கர் அவர்களும் தான். அவங்க இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து ரொம்ப அவங்க அமைதியாக இருக்கிறதுனால வெளியே சொல்லப்படாமல் அப்படியே வச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் சவுக்கு சங்கர் அவர்கள் சவுக்கு மீடியா மூலமாக வீடியோ போட்டு பேசலைனா கூட ட்விட்டரில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். தொடர்ந்து அரசியல் சம்மந்தமான கமெண்ட்ஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருப்பார். இது போக இப்போ கடந்த ஒரு மாசமா நடந்துட்டு இருக்கிற அரசியல் நிகழ்வுகள்லாம் அவ்வளோ நடந்துட்டு இருக்குது. ஒரு நாள் ஒரு டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்குது. இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இருந்தாலும் கூட அவர் எந்த ஒரு ட்வீட் கூட போடல. இப்போ நடந்துட்டு இருக்கிற எந்த நிகழ்வுகள் பற்றியுமே அல்லது நடக்க போற நிகழ்வுகள் சம்பந்தமாக எந்த ட்வீட்டுமே போடல. இப்படி ஒரு பேரமைதி மயான அமைதின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிசப்தமான ஒரு நிலைக்கு போனதுக்கான காரணம் என்ன? அப்படின்ற கேள்விகள்லாம் கூட இந்த இடத்துல நம்ம பார்த்து தான் ஆகணும். இதுக்கு முன்னாடி முதல்ல எல்லாரும் கேட்டிருந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். சவுக்கு சங்கர் அவர்கள் எப்படி இருக்கிறார்னா, நலமாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேள்விப்படுறோம். அப்படிதான் சொல்லப்படுது. அது போக அவர் பாதுகாப்பாக தான் இருக்கார் இப்போ வரைக்கும். ஆனால் கைது செய்யப்படுவாரோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறதுனாலையும், சில காரணங்களுக்காக நீங்கள் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. கொஞ்ச நாள் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி அவருடைய நலம் விரும்பிகள்லாம் அவருக்கு அறிவுறுத்தினதுனாலையும் அவர் அமைதியாக இருக்காரு. ஏன்னா இந்த இந்த அரசாங்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிவிப்பு அப்படிங்கிறது அதிகபட்சம் இன்னொரு 10 நாளில் வந்துடலாம் அப்படின்னு சொல்றதுனால இந்த 10 நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப குரூஷியலான 10 டேஸ். இந்த 10 டேஸ் அப்படிங்கிறது இந்த டைமில் அரெஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் புரியுது அவருடைய அமைதிக்கு காரணமும் கூட. அதனால் ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இப்போ உள்ளே போனார்ல போன தடவை போயிட்டு மெடிக்கல் கிரவுண்ட்ஸில் தான் பிணை வாங்கிட்டு வெளியே வராரு. தனக்கு வந்து உடல்நிலை, தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டு தான் பிணை வாங்கிட்டு வெளியே வராரு. நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் தான் பிணை கொடுக்குறாரு. வந்த பிறகு சவுக்கு சங்கர் அவர்கள் செஞ்ச ஒரு தவறுன்னு சொல்றதா அல்லது வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸில் செஞ்ச செயல்னு சொல்றதா என்னன்னு தெரியல. ரொம்ப பழைய பாணியில் வந்து ரொம்ப இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பேக் டு பேக்ஸ் வீடியோ போடுறது, ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ண ஆரம்பிச்சார். இது ஒரு பெரிய குற்றம்னு நான் சொல்லலை. அந்த நேரத்துக்கும் அந்த சூழலுக்கும் அது ஒரு அறிவார்ந்த அல்லது வந்து ஒரு சாமர்த்தியமான ஒரு செயலா அப்படிங்கிற ஒரு கேள்விதான். ஆட்சி முடிய போகுது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா அவருடைய செயல்பாடுகளை வச்சிருந்து, அது போக அவர் என்ன சொல்றது, அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு அப்படின்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான அந்த விஷயத்தையும் இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க எல்லாரும் அதை ஒரு நாள் வெளியே காட்டிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா என்னதான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலுமே கூட தொடர்ச்சியாக ஆக்டிவா இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு என்ன நல்லா தானே இருக்காங்க, ஏன் பாத்தீங்களா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று வர செய்யும். அதை அவர் வந்து கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ அந்த 10 நாட்களில் அப்படின்னு தான். ஏன்னா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பிணை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி மறுபடியும் அரசாங்கம் போகுது, நீதிமன்றத்துக்கு போகுது, நீதியரசர் வேல்முருகன் அவர்கள்கிட்ட. அப்போ அந்த பிணை கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் ஒருவேளை பிணை கேன்சல்னு சொல்லிட்டாருன்னா அடுத்து சவுக்கு சங்கர் அரெஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி அது நகருது. இந்த சூழலில் தான் இப்போ நீதியரசர் வேல்முருகன் அவர்கள்கிட்ட இருந்து இறுதி உத்தரவு எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வழக்கை வந்து நாளைக்கே எடுத்து விசாரிக்கலாம், நாளன்னைக்கே கூட பண்ணலாம். அப்படி வரும்போது அதில் என்ன அவர் சொல்லலாம், ஒருவேளை வந்து ஆமாம் அரசாங்கம் வைக்கிற காவல்துறை தரப்பு சொல்கிறது நியாயம்தான், இவருக்கு பிணை கொடுத்தது மெடிக்கல் கிரவுண்ட்ஸில் கொடுத்தது வந்து சரியாக வராது, நல்லா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து அந்த பிணையை கேன்சல் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கங்கன்ற மாதிரி வருதா, இல்லை இல்லை பிணை வந்து மெடிக்கல் கிரவுண்ட்ஸில் கொடுக்கப்பட்டதுனால அது தொடரும் அப்படிங்கிற மாதிரி வருதா அப்படிங்கிறதெல்லாம்
தெரிய வேண்டியது இருக்குது. அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒருவேளை வந்து பிணை கேன்சல் வந்து அடுத்து உடனடியாக சவுக்கு சங்கர் கைதுன்ற மாதிரியான சூழல் வந்துடலாம் அப்படின்றதெல்லாம் கணக்கில் கொண்டு தான் மிகுந்த அமைதியாக சவுக்கு சங்கர் அவர்கள் இருக்கார். இந்த ஹைகோர்ட்ல என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒருவேளை தனக்கு எதிராக வருது அப்படின்னா அடுத்து உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டில் மூவ் பண்ணி நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ரிலீஃப் வாங்க முடியுமா, அந்த கைதை தவிர்க்க முடியுமா அப்படின்ற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் கணக்கிட்டு கொண்டு அமைதியாக இருப்பதற்காகத்தான் வாய்ப்பு நிறையவே இருக்குது. மாலதி அவர்களும் கிட்டத்தட்ட இதே கால்குலேஷனில் தான் அமைதியாக இருக்கிறதுக்கான சூழல் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா இந்த 10 நாட்கள் அப்படின்ட்டு, இந்த தேர்தல் அறிவிப்பு வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள்லாம் வந்துருச்சு அப்படின்னா வழக்கமாக இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் இப்போ அவர் முதலமைச்சராக இருக்காருன்னா அவருக்கு கீழே இயங்கக்கூடிய அதிகாரிகள் காவல்துறை எல்லாமே பயங்கரமாக அவங்களுடைய சார்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டைட்னஸ் அப்போ இருக்காது. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யாருக்கு தெரியும் மறுபடியும் ஆட்சி மாறி ஏடிஎம்கே வந்துச்சுன்னா நம்ம ஏன் வந்து என்னதான் இருந்தாலும் சவுக்கு சங்கர் வந்து ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் வேண்டப்பட்ட நபராக தான் இருக்காரு. ஏடிஎம்கே வழக்கறிஞர்கள்லாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது நாம ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சியோ அல்லது வந்து வேறு சில காரணங்களாலேயோ இப்போ இருக்கக்கூடிய அந்த நெருக்கடி அப்போ இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது. இதெல்லாம் பார்த்து தான் அந்த அமைதி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு செய்தி நம்ம கேள்விப்படுறோம். ஒருவேளை இந்த கைதை எப்படியாவது அவர் தவிர்த்துட்டு அதே போல் தேர்தல் அறிவிப்பும் வந்து நீதிமன்றத்திலையும் அவருக்கான சொல்யூஷன் வாங்கிட்டு வெளியே வந்துட்டாரு அப்படின்னா இந்த தேர்தலில் சவுக்கு சங்கர் அவர்களுடைய பங்களிப்பு ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருதுங்க. வெறுமனே சவுக்கு மீடியாவில் உட்காந்து வீடியோஸ் பண்ணுறது, அரசியல் அரட்டை ஷோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு அப்பாற்பட்டு பெரிய அளவில் இந்த திமுக ஆட்சியை அகற்றுவதற்காக அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேறொரு ஆட்சியை கொண்டு வருவதற்காக மாநிலம் தழுவிய அளவில் சவுக்கு சங்கர் அவர்களும் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு தகவல் கேள்விப்படுறோம். இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம். அது போக வந்து அவருடைய உடல்நிலை சார்ந்த ஒரு விஷயம். ஏன் வந்து சிறைக்கு போகிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும்னு சொல்லி இப்போ சவுக்கு சங்கர் அவர்களுடைய தரப்பில் இருக்கக்கூடியவங்க அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய உடல்நிலை நிஜமாகவே வந்து பார்த்திங்கன்னா சிறைக்கு போனால் அங்கே போய் வந்து 3 மாதமோ 6 மாதமோ மீண்டும் இருந்தால் தாங்கும் அப்படிங்கிற மனநிலை அந்த ஒரு நிலையில் அவருடைய உடல்நிலை இல்லை, அந்த கண்டிஷனில் இல்லை. ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம். அதாவது நம்ம கேள்விப்பட்ட அடிப்படையில் அவருக்கு வந்து ஹார்ட்டில் பிளாக் இருக்கிறது, அந்த பிரச்சனை இருக்கிறது எல்லாமே உண்மைதான். அதே போல் சுகர் இஷ்யூஸ்லாம் இருக்கிறது உண்மை தான். ஏன்னா அவர் பயங்கரமான செயின் ஸ்மோக்கராக இருந்தார். அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங்லாம் கூட அவர் கட் பண்ணிட்டு ரொம்ப ஒரு தீவிரமாக உடல்நிலை சார்ந்து உணவு எடுத்துக்கிறது, அந்த டயட் ஆகட்டும், அந்த மாத்திரை மருந்துகள் ஆகட்டும், கொஞ்சம் அவர் வந்து சீரியஸாக ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்ற செய்திகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் இல்லையா. இந்த நிலையில் மீண்டும் சிறைக்கு போயிட்டு மாத கணக்கில் இருக்கிற நிலை வந்தால் மிகுந்த நலிவடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அது அவருக்கு ஒரு ஆபத்தாக கூட போகலாம். அது அவரோட நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரியான அட்வைஸ்லாம் அவருக்கு இருக்கிறதுனால தான் இப்போ இந்த அமைதிங்கிறது. இதை வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, போன தடவை மெடிக்கல் கிரவுண்ட்ஸில் ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்தப்பயே கொஞ்சம் அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து கொஞ்சம் லிமிட்டடாக அவர் பயன்படுத்தி அந்த 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 காலகட்டத்தை கொஞ்சம் தள்ளிட்டு போயிருந்தார் அப்படின்னா இன்றைக்கி இப்படியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்திருக்காது. ஏன்னா இன்றைக்கி பாருங்கள் அவருடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். அவருடைய நண்பர்கள்லாம் முயற்சித்தாங்க. தடா ரஹீம் அவர்கள்லாம் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. 3 நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், என்னுடைய நண்பர் சவுக்கு சங்கர் எங்கே, அவருடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்ட்டுலாம் கூட அவர் ட்வீட் பண்ணியிருந்தார். எல்லாமே அவங்க அதை பாதுகாப்பு கருதி தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் என்னுடைய புரிதலாக இருக்கிறது. அதனால் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இந்த நிலையில் அதான் நிதிஷ் அவர்களுடைய அரெஸ்ட்டை பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ஒரு பக்கம் உயர்நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க நேரு அவர்கள் மேலே எஃப்ஐஆர் போடுங்க, வழக்கு பதிவு செய்யுங்க, எத்தனை காலத்துக்கு இதை இழுத்துட்டு இருப்பீங்க, முன் விசாரணையெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், அதனால் வந்து எஃப்ஐஆரை போடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா 3 கடிதம் வந்து இடி அனுப்பிச்சிருக்கு. 3 லெட்டர் அனுப்பிச்சுமே கூட அதை போடாமல் அவ்வளோ தூரத்துக்கு தள்ளுறாங்க. அரசு இயந்திரம் எப்படி செயல்படுது பாருங்க அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நமக்கு தோணுது. அப்பையும் கூட உயர்நீதிமன்றமே சொல்லியும் கூட இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு ஆகலை. இப்போ மறுபடியும் அதிமுகவுடைய வழக்கறிஞர் இன்பதுரை அவர்கள் சொல்கிறாரு, நாங்கள் மீண்டும் நீதிமன்றத்துக்கு போய் கதவு தட்ட போகிறோம். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், சொல்லிட்டாங்கன்னு உடனே இவங்க எஃப்ஐஆர்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள், மறுபடியும் போய் நீதிமன்ற கதவுகளை தட்டி இதுக்கு ஏதாச்சும் ஒரு உத்தரவு வாங்கிட்டு வந்தால் தான் உண்டு அப்படின்ட்டு அதை நோக்கி தான் அது போகுது. இப்போ மீண்டும் இந்த வழக்கை இவங்க வந்து எஃப்ஐஆர் போடாமல் இருந்தாங்க அப்படின்னா மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போயிட்டு இவங்க இப்படி பண்ணுற மாதிரி தெரில, தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் இதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் நீதிமன்றத்துக்கு இவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸும் சைட் பை சைடு இப்படி இது ஒரு ரூட்டில் போயிட்டுருக்குது. இந்த 10 நாள் நான் சொன்னேன் இல்லையா, இந்த 10 நாளுக்குள்ளே
இந்த பக்கம் எஃப்ஐஆர் விழுற இந்த ஒரு சூழலும் வரலாம். சவுக்கு சங்கர் அவர்கள் மீண்டும் தொடர்ச்சியாக ஊடகங்களிலும் சரி பொதுமக்களோடும் சரி பேசுகிற சூழலும் ஏற்படலாம். இது ரெண்டுக்குமான சூழலும் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே அடுத்த 10 நாட்கள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் முடிவு செய்யப்படும். பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.